பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோற்ற நமஸ்காரம் உண்டாக கடவது. நிஜமில்லா உலகு நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும், எப்போதும் நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், எப்போதும். வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும், எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், எப்போதும். இறைவனின் மாட்சி வானங்களை விட உயர்ந்தது, உயர்ந்தது. ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். இறைவனின் மாட்சி வானங்களை விட உயர்ந்தது, உயர்ந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 18 திருவசனங்கள் 15 20 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை
கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிட்டால் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Where 2 or 3 are gathered in my name, I shall be there with them. 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். Lose anything to possess God. அனைத்தையும் இழந்து இறைவனை சுதந்தரித்துக் கொள்வோம். அன்பு நலனை வளர்க்கும், பகைமை அதனை அழிக்கும். காந்தியடிகள். அன்பில் பிறரை திருத்துவதை ஆடையாக கொள்வோம், அதுதான் நமது அடையாளம். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. திருவள்ளுவர். தீமை செய்பவர்களால் மட்டுமல்ல, அனுமதிப்பவர்களாலும் உலகம் மோசமாகிவிட்டது. ஐன்ஸ்டைன். அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள். எப்படி நாம் இந்த அணுகுமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். பெரியவர்கள் சிறியவர்களுக்கு, ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு, தலைவர்கள் தன் கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இந்த வாழ்க்கை முறையை எல்லாம் குரு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இப்பொழுது ஆசிரியர்களும் பிள்ளைகளுமாக வகுப்பறை வாழ்க்கையாக இப்பொழுது இருக்கிறது. ஆனால் இந்த குரு சிஷ்யா உறவு முறை என்பது வாழ்க்கை வாழ்ந்து காட்டுதலினால் கற்றுக்கொள்ளுதல். இது வெறுமனே பாடத்தை கற்றுத்தருதல், ஏட்டுச் சுரக்காயாக அமைகிறது. இது வாழ்க்கை கல்வியாக அமைந்தால்தான் பலன். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தை வழியாக இந்த வாழ்க்கையை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். நாம் எப்படி வாழ வேண்டும். இதில் இன்று இந்த திருத்துதல், பிறரை திருத்துதல் என்பது நாசூக்காக திருத்துதல் ஒன்று. அழுத்தம் திருத்தமாக திட்டுகிறோம் அல்லது அடிக்கிறோம், சில பிள்ளைகளாக இருந்தால் திருத்துதல். இவைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் பலன் தருகிறது என்பது இந்த வழிவகையை பொறுத்து அல்ல, ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையை பொறுத்து. ஒரு சின்ன பிள்ளை 3.5 வயசு 4 வயசு தான் இருக்கும். ஏதோ ஒரு தப்பு செய்துட்டா சும்மா ஒரு சின்ன பெரம்பு வச்சுக்கிட்டு எங்க கையை நீட்டு, நீ செஞ்ச தப்புக்கு அப்படின்னு சொன்ன, கையை நீட்டுச்சு, அடிச்சேன். வழக்கமா பிள்ளைங்க என்ன செய்யும்? அழும், சத்தம் போடும், ஐயோ வலிக்குது அடிக்காதீங்கன்னு சொல்லல. இந்த பிள்ளைக்கு எவ்வளவு நெஞ்சு உரம் தெரியுமா? அடிங்க, ஒரு சத்தம் இல்லை. ரொம்ப ரொம்ப நெஞ்சு உரம் உள்ள பிள்ளை. ஆகவே பிள்ளைகளை நம்ம சாதாரணமா எடை போடக்கூடாது. சின்ன குழந்தை தானே. அந்த அடிக்காக வலிக்காக அழமாட்டேன். அந்த நெஞ்சுரம் அந்த பிள்ளைக்கு அந்த வயசுலே இருந்தால் அது ஒரு உறுதியான பிள்ளையாக இருக்கும். பிள்ளை தன் அப்பா கிட்ட இப்படி கோச்சுக்குச்சு, என்னப்பா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, இது சரியில்லை அது சரியில்லை
அப்படின்றீங்க. அப்ப அந்த அப்பா சொன்னாரு, சிற்பி ஒரு கல்லில் ஒரு சிற்பத்தை உருவாக்குகிறான். அப்படி உருவாக்கும் பொழுது என்ன செய்கிறான், அந்த சிற்பத்தை தன் எண்ணத்தில் வார்த்து அதை அந்த கல்லில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எவைகளெல்லாம் தேவையில்லையோ அவைகளை செதுக்கி எடுக்கிறான். அப்படி செதுக்கி எடுக்கும் பொழுது வருவதுதான் அருமையான சிற்பம். அப்படி இந்த திருத்துதலும் கண்டித்து வளர்த்தலும் உன்னை அருமையாக சிற்பமாக உருவாக்கும். இந்த சிற்பத்தை உருவாக்கும் பொழுது கல்லுக்கு மட்டும்தான் வலின்னு நினைக்கிறியா நீ? அதை அடித்து உடைத்து எடுக்கின்ற உளிக்கும் கூட வலிக்கும் அல்லவா? ஆகவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி கண்டித்து திருத்தும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு சுகமாக இருக்குமா? இல்லை, அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். இதுதான் உண்மையான திருத்துதல். இவை வழியாக ஆண்டவர் நம்மை திருத்துகின்றார். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Heavenly Father, may I always find joy in your presence. Lord Jesus, help me to keep a good balance in my life of all the things that are necessary. வானக தந்தையே, உமது பிரசன்னத்திலே நான் மகிழ்வுறுவேனாக. இறை இயேசுவே, தேவையானவைகளுக்கு முதலிடம் கொடுக்கும் தன்மையை எனக்கு தந்து உதவும். படைத்தீர் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தீர் உம்மை வணங்க. நாங்கள் உம்மை போற்றி துதித்து வணங்கி ஆராதித்து எங்களையே உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை நீர் உருவாக்கியருளும் செதுக்கியருளும். உம்முடைய கைவண்ணத்தில் விளையக்கூடிய ஒரு வேலைப்பாடாக இருக்க செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால் உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால் உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, அருவி நீயே, பரிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தின் அன்பு காணிக்கை, எங்கள் அன்பு காணிக்கை, எங்கள் நன்றி காணிக்கை. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.